தம்பி சிவபாலன் ஆகிய நாங்கள் இருவரும் ஒரு கோட்டையிலே 2 சிங்களாக யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் எங்களை கண்டா ஓடி வலித்துக் கொள்வார்கள். வானொலி பட்டியல பாடி டோலாக்கு டோலாக்கு அம்மா டாக்கு 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 நிக்குது அங்கதான். சொல்றது ஒழுங்கா கேக்குறது இல்ல. இல்ல அவசரத்துல என்ன அவசரத்துக்கு பண்ண அவசரத்துக்கு ஆமா இல்ல 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 எனக்கு முன்னதாக வரக்கூடிய காலதாமதம் கேக்குறீங்க. அது ஏங்க அது பெரிய கதை. பெரிய கதை சின்ன கதை சொல்றேன். எங்க ஆயாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆயாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னடா ஆசை? இந்த கவர்மெண்ட்ல வேலை வரணும்னு. ஆயாவுக்கு எம்லாம்ல எழுதி போட்டு எம்லாம்ல வேலை வாய்ப்பு அலுவலகம் சொல்லு. ஆமா ஆமா அந்த அலுவலகத்துல போயிட்டு எழுதி போட்டாங்க. எவ்வளவு பேருக்கு வேலை வந்தது. எங்க ஆயாவுக்கு வயசாகி போச்சு. வயசான நேரத்துல வேலையே வந்துடுச்சு. வேலை வந்துடுச்சு. வேலை வந்த நேரத்துல எங்க ஆயாவுக்கு வயசாகி போச்சா ஸ்கூல்ல வந்துடுச்சு வேலை. ஸ்கூல்ல பாடசாலை. ஆமா வாயில நோயிலடா. பாடசாலை சொல்லு சொல்லு. இப்ப நல்லா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? பாடசாலை அப்படி சொல்லு. பாடசாலையில எங்க ஆயாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை? எங்க ஆயாவுக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசு? 90 வயசு. 90 வயசுல வேலை. ஆமா. என்ன வேலைப்பா? எப்படி தெரியுமா நடக்கறாங்க எங்க ஆயா? சொல்லு. வேறா 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 இத கூடுவாங்க. வேலை வந்துருச்சு. நானே எங்க ஆயா ஸ்கூல் இட்டுன்னு போறேன். எதுக்கு ஆர்டர் காப்பி வந்துருச்சு. சரி எதுமே ஸ்கூல்ல சேர்க்கணுமே. ஆர்டர் வந்துருச்சு. தமிழ்ல சொல்லு. உத்தரவு சொல்லு. உத்தரவு வந்துருச்சு. வேலை வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த காப்பியை கொடுத்தாங்க. காப்பி நான் சிங்களா இல்ல கப்பா? கப்பு இல்ல. அந்த பேப்பர் தள்ளிப்போ கொடுத்துட்டாங்க. வாத்தியார் வாங்கினாரு. ஹெட் மாஸ்டர் வாங்கினாரு. தலைமை ஆசிரியர் வாங்கினாரு. வாங்கி ஆயாவுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு. மணி 8 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. என்ன பண்ணணும்? ஸ்கூல் டைம் ஆகிடுது. பெல் அடிக்கணும். ஆமா. மணி அடிக்கிற வேலை வந்துருச்சு எங்க ஆயாவுக்கு. ஆமா அந்த வேலை. ஆமா. எங்க ஆயா சுத்தி பார்த்தாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன பண்ணது ஒண்ணு புரியலையே. பார்த்தாங்க சுத்தி. இது மாதிரி ஒரு பெரிய கம்பி இருந்தது. இரு வரா. இந்த கம்பியை எடுத்தாங்க. இது எட்லி என்ன பண்றது? உடனே என்ன பண்ணாங்க? இந்த கம்பியை எடுத்து 2 கம்பியா இருந்தது. இதுல பாதி 2 கம்பி டக்குன்னு நம்ம தூக்குனாங்க. கிளி 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 கிளி
எங்க வச்சாங்க இதுல பெல் அடிக்கிறாங்க. எங்க இங்க? அடிச்சுதான் ஸ்கூல்ல பசங்க எல்லாம் ஓடி போச்சு. ஓடி போச்சு. அட பாவி, அட அரைகுறைக்கு பிறந்தவனே, ஒழுங்கா பிறந்தவனே பாவி. டேய், அரைகுறைக்கா பிறந்தீங்க. ஒரு வார்த்தை ஒழுங்கா பேசுறாடி. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒழுங்கா. மணி அடிச்சாங்களா இல்லையா? பசங்க எல்லாம் வீட்டுக்கு ஓடிச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏய், இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? இது என்ன சபை? ஆண்டவர்கள் சான்றோர்கள் ஆமா இந்த சபை. ஆமா இந்த சபையில நான் வடக்கிட்டேன். ஆமா அந்த கிளிங்களையும் அடிச்சாங்களா? எங்க தாத்தா பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா பாக்குறாரு எங்க தாத்தா. வந்துச்சு. அட பாவி, இந்த கிராமத்தை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் நானு. சரி தெரியுமா? அப்படிப்பட்ட கிராமம் இது. ஏய், அமைதியான கிராமம். ஆமா. ஆனா அன்னைக்கு காலம் வேற, இன்னைக்கு காலம் வேற. காலம் போகணும் கருத்தால் மாட்டாங்க. ஆகியால நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது நம்ம நாடகத்தின் மூலம் தான் சொல்லணும். சொல்ல வேண்டும். எடுத்துக்கணும். எடுத்துக்காக வேணும். புரியுதா? அது மாதிரி ஆங்கிலத்தில் பெருமை சொல்லிட்டா. பெருமை சொல்லிட்டா. ஏன் கேக்குற? இந்த மக்கள் வாயிலையும் நீதான். இந்த மாட்டு வாயிலையும் நீதான். அந்த ஆட்டு வாயிலையும் நீதான். அந்த கோழி வாயிலையும் நீதான். அந்த கொக்கு வாயிலையும் நீதான். அந்த கோழி வாயிலையும் நீதான். குஞ்சு நீதான். கோழி குஞ்சு தப்பா புரியாதா? கோழி குஞ்சு அது எப்படி பேசும்? கோ குஞ்சு அத எப்படி பேசும்? மேல பேசுங்க. ஏய், வேற போலாம், மாடு. அச்சா சுத்தி நம்மளுக்கு. ஐயோ, வாணா தம்பி சொல்றாரு. ஏய், மக்கள் உன்னை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா அவளை பத்தி சாதா பண்ணிக்காத. எங்க போனா? ஏய், ஜனதோர போவோம். பெருமை பத்தி சொல்றா. ஆமா, என் பெருமை பத்தி சொல்ற. ஜனதோர போவோம். எங்க போவோம்? ஏய், லாலாஜி ஓய் சாப்புங்க. அட காரிங்க கேட்ட. குடிகார கழுதை. வாங்க. அங்க போங்க. இவர் யார் தெரியுமா? ஒண்ணே இல்ல. இவர் பெருமை இன்னொரு அடி சொல்லிட்டா. சொல்லு. வீராதி வீர. ஆமா. சூராதி சூர. ஆமா. இவர் தான் சூத்து ஓட்டி பேர. ஆமா. ஓட்டி போச்சு. ஏய், சூரர்கள்லாம் தலைவன். சூரர்கள்லாம் தலைவன். அப்படி சொல்றா. இல்ல. சொல்லு. இதெல்லாம் ஒடிமே காணோம். கையெடு. இதுக்கே பாருங்க. ஊர்ல இருக்கிற சோத்தா துணுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கோய் கறியா கேக்குறான். நான் தான் வாஜாரு கோய் கறி கேக்குறான் முன்னாடி. இலையில வச்சானே நான் தான் வாஜாரு. இன்னும் கொஞ்சம் வைங்க. என் தம்பி நானே பார்க்க வேண்டாம். புறப்பட சோழகிராம பட்டணத்தை வாழக்கூடிய வீரபாலன் தம்பி இளையவன் சிவபாலன் தீரன் சிறப்போடு வாழ்ந்து தினமும் எனக்கு முன்பதாக வந்திருந்தேன். காவல் புரியக்கூடிய காவலன் யாரதாங்க?
ஐயோ ஐயோ இழுத்தடா. நேத்து கட்சியா இந்த கமல போச்சு, இன்னைக்கு கட்சா இந்த கமல போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் போலமா? பூந்து தான் யாரு பூண்டு யாரு பூண்டு போத்துக்குனாங்க பொத்த உனக்கு ஆம்பளை வர போவாங்க கம்பளம் மொத்த பேரும் ஆயிடுங்க, போய் சேர்ந்துடும் போயிடுங்க. போயிட்ட விடு, வாடா நல்லவனே, வழக்குத்தாதி விரிவாக தந்தவனே, வர வேண்டிய காலத்தை விடுத்து அவைக்கு ஏன் காலத்தாமலாம் சொல்றா. அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்ன கேட்டா, வர வேண்டிய காலத்தை சொல்லு. எங்க ஆயா அப்படியே அத்துட்டாங்க. இல்ல அப்படியே நினைச்சு நானு நீ தான் அத்துருப்ப. ஏய், எங்க ஆயா தாலி அத்துட்டாங்க, எங்க ஆயாவும் போய் சேர்ந்துட்டாங்க. கூட்டாள வந்தா ஆயாவை கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடுறது, எவன்டா கத்து கொடுத்தான்? சூத்து இது சூத்த வச்சுட்டு கூத்தா வர பொறுமைக்கு பசங்களாம் வச்சுட்டு போய் யாரு பணம் இது மேடை, மேடைன்னு வந்து விட்டால் பேச்சு திருத்தமாக இருக்கணும். ஏன்னா வந்தா மேடடா நேரடா மேடை, இந்த மேடையில வந்து விட்டால் வார்த்தை திருத்தமாக இருக்க வேண்டும். திருத்தமா இருக்கணும். ஏன் சொல்றது கேளு, பல்லு பூத்துதான் அதை ஏன் சொல்றது கேளு. அருமையான பாவ மக்கள் அமர்ந்திருக்காங்க, ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவரும் ஒன்று கூடி நடத்தி நாடகம் வைத்து மாத தளத்திலும்னாவா என்னாலும் மாரியாத்தா திருவிழா செய்து நாடகம் வைத்து நமக்கு மேடை போட்டு கொடுத்து நம்மளை மேடை ஏற்றி அழகு பார்த்து அவங்க எல்லாம் கீழே அமர்ந்திருக்காங்க. அதனால மேடை வந்து விட்டால் பேச்சு திருத்தமாக இருக்கணும். ஐயா, பணம் போட்டு கூத்து வச்சுட்டு ஆமா போய் போய் பணியில வந்து கூத்து பாத்துங்க. கொழுப்பு அடிப்ப கூத்து பார்க்கல இல்ல, அவங்க இருப்பாங்களோ இல்ல கல்ல கூடு கூத்து முடிஞ்சு ஊத்துக்கு போடுவாங்க. அவங்க கூட்டாங்கன்னா அம்போகம் யார்கிட்ட வாங்குவா? வாங்கிட்டு வாங்கியா? சரி போகட்டும் விடு. அவைக்கு ஏன் காலத்தாம கேட்டு போய் சொல்றியா? நீ கேட்டிய என்ன கேட்டா, அவைக்கு ஏண்டா வருவதற்கு காலத்தாமதம்? நான் சீக்கிரம் அல்ல. ஆமா, எனக்கு முன்னாள் நீ காவல் பல் கொத்தி போதும். நாங்க மாத்தி போட்டுக்கலாம். அவங்க கேட்டு நாங்க மாத்தி விடுங்க, சின்ன பசங்க அது ஐயா பார்த்து விடு.
ஏய், ஆமா, எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ ஏன்டா காலத்தாமன்னு கேட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து டேய் ஏய், ஏண்டா, கேட்டு ஈட்டிய நீட்டி பிடிச்சுக்கின்னு காவல் பார்க்கக்கூடிய பையன் உனக்கு எங்க இருந்து ஒரு எஜமான என்னடா ஏய் மகாராஜா டேய், 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 டேய். மகாராஜா வாயில பூல விடு வாயில புரியல விடு. ஒரு கோடம் தண்ணி ஊத்து பாரு ஊத்துடா. அதுல ஊத்துடா. ஊத்தி போட்டு அஞ்சு போடுறா. ஆத்துக்குனே இருக்குதா மத்தது புரியாம கத கத கதன்னு கச்சிட்டு போய் ஏய், அவன் தான் கேட்டேன். ஏன்டா வருவதற்கு காலத்தாமதம் கேட்டேன். அது ஒண்ணும் பிச்சு இல்ல அது ஒண்ணும் இல்ல மூட்டுக்கு மேல பூஞ்சி காய் நேரத்துல ஏத்தாயிடுச்சு நான் ஒரு கதை அந்த அதுக்கு நினைச்சிருக்கிறாங்க. இதெல்லாமடா ஒரு கதை. ஒண்ணு நான் என்ன சொல்லணும் உண்மை தானே சொல்லணும் உண்மையை உண்மை சொல்ல போய் சொல்லுவான் உண்மையை எங்க சொல்லணும்? ஐயா அங்கங்க சொல்லணும். நான் உண்மை சொல்ல போய் சொல்லுவான் நீ உண்மையே சொல்லு. நான் மூத்துக்கு மேஞ்சி மூஞ்சி காய் நேரத்துல லேட் ஆயிடுச்சு அதனால நான் லேட் என்ன பண்ண சொல்றேன் டேய். நான் ஊத்துக்கு போயிட்டா டேய், டேய், நான் சரி ஊத்து பண்ண டேய், டேய். நான் உள்ள போய் மாதிரி ஏய், யாரு ஊத்த முடியும்? ஏய், அண்ணன் போய் பள்ளி வந்து போகும் ஏய், என்னடா என்னடா ஏய், இதான் உனக்கு கோவம் வருதா? டேய் ஏய் பத்திங்களா தூக்கம் நம்புங்க ஏதோ அச்சாக பத்தி வந்து பூந்து கல்லு ஆகுது யாரு கூட்டு போடுறா. ஏய், நான் உனக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னா? நான் பூத்த எஸ்டிக்கு பூத்த எதுக்கு வந்துக்கிற? நான் பால் நல்லா வச்சுக்கிறேன் ஏய், நீ எதுக்கு வந்துக்கிற? கூத்தாங்கண்ணா கூத்தாட வந்துக்கிற? கூத்தாட வந்தா அடிப்போம், உதைப்போம், தூக்கி போட்டு பறிப்பேன். எப்பா வாங்கிதான் ஆகணும். கூத்தாடு வந்தா அடிப்பேன், உதைப்பேன், மத்த தூக்கி போட்டு மிதிப்பேன். பார்த்து நான் பல்லே கீறுவேன் பதாது அட ஜெயின்னு இஸ்துருவேன் அவன் கத்தி காட்டி பயமுறுத்தான், கோளாறு கட்டி பயமுறுத்தான். போன மாசம் சொல்ல கட்டியே பயமுறுத்துறா. போன மாசம் இடுப்புல ஒரு டைம் கொடுப்பாரு நான் உங்கதா உனக்கு கேட்டாங்களா? இஸ்துருவேன் கேட்கறது மட்டும் போதும். கூத்தாட வந்தேன், கூத்தாட்டவங்க கூத்தாட வந்து அடிக்கணும். ஏய் கூத்தாடு வேண்டாம் என்னடா போய் போய் ஏய், இந்த பயிர் எல்லாம் பயிர் வளர்க்குற வீட்டுல ஏய், இந்த கூத்தாடும் தொழில விட்டா உனக்கு என்ன தொழில்? எங்க வீட்டுல பயிர் வளர்க்குறா என் மயிரா மரியாதை கொடுறா. என்னடா எஜமான்டா. ஏய் இன்னும் ஏய் போய் டேய் ஏய், ஆமா, கூத்தாடும் தொழில விட்டா உனக்கு கூட்ட பயிர் வளர்க்குது. ஐயா பயிர் வளர்க்குதுன்னு சொல்ற? நினைச்சுக்காத கேக்குறா? எனக்கு பயிர் வளர்க்குது உனக்கு பயிர் வளர்க்குது சரி. சும்மா உனக்கு கூட்டு வந்து அடிக்கல உன்ன மத்த பணம் குத்து வச்சுக்கா துட்டு. எவ்வளவு குத்தா ஏய், துட்டு எவ்வளவு குத்தா 1551 ரூபாய். மத்த கட்டு 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 கட்டா கட்டுடா, கட்டு கட்டா 1551 ரூபாய் கட்டு கட்டா கட்டு கட்டா மூட்டை கட்டி பத்தா எங்க ஆயா செட்டிக்கு பத்தல்றாது அந்த 1597 ஆயா செட்டிக்காடா பத்தல 1000. ஏய், சரி, காசு வாங்கிக்கல. எவ்வளவு வாங்கினா பணம் வாங்கிக்கிறடா. நான் வாங்கணும்பா 3 லட்சம். எவ்வளோ அம்மா தாலி அறக்க குட்டுனடா. 3 லட்சம். 3 லட்சம் 3 லட்சம். யாரு வச்சு கொடுத்தா ஏய், உன்னுடைய மனைவி காமணி தான் பாரு வீட்டுல. அவளை வச்சு அவளை வச்சு கொத்தாடுற போட்டா நான் வரல போட்டு பாரு போறேன் என்னடா ஆட்சிக்கு உன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டு நான் பொதத்தி வச்சு இந்த கூத்தாடு பொண்ணை வச்சு நீ பாருங்க நாங்க சேர்ந்து வந்து பாருங்க பத்தா சரிங்களா மானுங்க துப்பா இப்ப பத்த தங்காய் சொந்தா அப்ப மாமா பாதான்
அன்னைக்கு ஆ எப்பா இப்ப நீ எத்தனைப்பா டேய் என் சீமா இதுக்கு நான் ஒரு என் பிள்ளை வரியா டேய் எத்தனைப்பா ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அண்ணா அண்ணன்ட்டு எத்தனையோ டேய் ஏ ஆட்டோ விடு. போட்டா டேய் வரா டேய் காசு வாங்குன நீ உன்னுடைய வீட்டுல பயிர் வேலை இருக்கு உழைச்சிக்குவேன் காசு கொடுத்து நாங்க மயிர் நெக்கிரு பாடு பட்டா வா என் கை நீ கொண்டு வா உனக்கு கூலி தரேன் அடா, எந்த பால் போட்டாலும் நோ பால் ஆகுது என் கை நீ மந்தடுறா ஏய் 2 ஏக்கரா வச்சுக்கிறேன் சரி விடு என் கை நீ மந்தடி துட்டு தருவேன் வந்தடி வரா உனக்கு என்ன வேலை எந்த வேலை எந்த பயிர் வேலை பயிர் வேலை இந்த புடுங்குற வேலை டேய், டேய், டேய். கடை, கடை. அதான் அது தெளிவா சொல்றா எனக்கு பயிர் வேலை எனக்கு உனக்கு புடுங்குற வேலை கடை 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 பிடுங்குற வேலை அதான் புடுங்குற வேலை கல்ல புடுங்குற வேலை எவ்வளவு சுத்தாங்குது உன்கிட்ட நான் நான் பேசி மாட்டேன். அதை புடுங்குற வேலை அதை வரியா இல்லையா புடுங்கத்துக்கா டேய் வேலை என்ன வேலை செஞ்சுடா செய்யும் தொழிலே தெய்வம் எவ்வளவு வேலை கேக்குறா வாடா எவ்வளவு கேக்குறா வேலை வாடா எவ்வளவு கேக்குறா உங்க அக்கா தெரிஞ்சுனா கூட ஓ அக்கா தெரிஞ்சு முடிப்பா எங்க ஆத்தா கூட சமத்தாங்க ரைட்டு பாயா நல்லா இருந்தா கேட்க மாட்டோமா ஓ பார்த்த கேட்டா கொம்பு வச்சு முடிக்கல ஆ நல்லா இருந்தா கேட்க மாட்டோம் எல்லாம் கூட விட்டு வைப்பியா நல்லா விட்டு உன் தங்காய்ச்சின்ற தங்காய்ச்சி இட்டு போடுறேன் சரி வா ஏறி வா ஏரியா வரா மேடம் மேல கை கூட ஓ கை கூட கை கொடுங்கம்மா வாடா நல்லா இருக்குதா கோல் பட்ட மாதிரி மேல ஏறி கை நல்லா இருக்கு நான் கேக்குறேன் ஒரு எஜமானு பார்க்காத விடுங்க சொல்றேன் ஐயா அதுக்கு சிரிக்கிறாங்க விடுங்க சொல்றாங்க சிரிக்க அஸ்தே ஜனங்கள்லாம் நீ என் மேல கை வச்சுட்டு வச்சுட்டு ஒரு ஆம்பளை பார்க்காத அவங்கள பார்க்காத என் மேல கை வச்சுட்டு ஏய் யார் இனிமே என் மேல கை வைக்கிறாங்களோ யாரு உன் மேல கை வைக்கிறாங்க ஒருத்தர் அவங்க அப்பா இன்னைக்கு சிரிக்கடா எங்க அம்மா சிரிப்பு பயங்கரமா சிரிப்பு ஏய் இதை யாரு சொன்னானோ பார்த்தா அவங்க அம்மா சிரிக்குடா எங்க அம்மா சேர்த்து 20 வருஷம் அப்புறம் பத்தா போட்டா போனா போட்டோம் போட்டா இது மாதிரியா போனா போட்டா ஐ போயிருக்கும் ஏய் அது போனா போகிட்ட விடு ஈகை ஈகாமை ஆற்றல் அறிவு இளமை இந்த 7 உலகளையும் எங்களை பலத்தில் வெல்வதற்கோ கொள்வதற்கோ ஒரு புறம் கிடையாது ஒரு வகையில் 2 சிங்கமாக ஒரு உரையில் 2 வாளாக டேய் பத்தா ஒரு வழியில ஒரு கச்சா 2 கச்சா இருக்கு ஏய் தண்ணி ஊத்துங்க போல ஏய் ஒரு பேச்சுக்கிட்டா என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் 2 வால் இருக்கலாம் அப்படி 2 டேய் 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 ஆய கல்லலாத வாழ்டா வாழ்டா அதான் வால் ஒரு உரையில் 2 வாளாக நகமும் சதயமாக அண்ணன் தம்பி இருவரும் 8 திசைகளுக்கும் கட்டி அளப்பதற்கு வீரத்துக்கு பஞ்சமே நான் வாழ்ந்திருக்கேன் நானும் என் அண்ணன் ஓ நீ வேற வீராதி வீர ராஜா ஏய், வீராதி வீர வீராதி வீர வீராதி வீர சொல்றா அண்ணா என்னுடைய திரும்பி சொல்றா சொல்லுமா ஐயோ சொல்றா நீங்க சீர்வதில சிங்கக்குட்டி சிங்க குட்டி பாய்வதில புலிக்குட்டி வாயிலே புலி தள்ளி தள்ளி நடப்பதில மான் குட்டி மான் குட்டி குச்சி குச்சி வாக்குல மயில் குட்டி முயல் குட்டி அவங்கள பண்றது நீ தானே பண்ணிக்கிட்டு உங்களோட அர்த்தப்பாடு வர மாட்டாங்க அதையா கேக்குறாங்க எனக்கு துட்டு பத்தல துட்டு கொடுங்க உடல அத்தியாடா ஏய் ஊருக்கார் துட்டு கொடுத்துட்டாங்க அப்பா ஊர்ல சோறு கிடையாது ஹோட்டல் துட்டு வா எனக்கு பத்தல ஐயோ பெருமை தான் எனக்கு பத்தல ஒன்னும் 100 ரூபாய் கூட வானுங்க வாய் முறா கட்டாங்க உடல அத்தியாடா உடல என்ன தரக்கோ வயிற்று வச்சிருக்கேன் ஏய் அண்ணா சால் வச்சிருக்கேன் சிரிக்காதடா டேய் சிம்மத்தை சிரிக்காத ஐயா சிரிக்காதடா ஏய் அடே ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தம் உண்டு அதை விடுத்து வீணாக சிரிக்க கூடாது சிரித்தால் ஏய், ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தம் உண்டு என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியுமா எனக்கு எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சா நான் வாஜாட மாட்டேன் பட்டா ஏய், சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தம் உண்டு
உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா தெரியாது. சொல்லு. நான் சொல்லுகிறேன், நீ கேட்டு தெரிஞ்சுக்க. நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். கத்துக்கிறேன். நான் சொல்லுகிறேன், கேட்டு கத்துக்க. கத்துக்கிறேன். அன்புக்கு சிரிப்பவள் அன்னை, அருளுக்கு சிரிப்பவன் ஆந்தி, இன்பத்தில் சிரிப்பவன் ஏமாளி, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், கண் பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, கற்பனிலே சிரிப்பவன் கவிஞன், படுக்கும் போது சிரிப்பவன் சிந்தனையாளன், கோபத்தில் சிரிப்பவன் சூழ்ச்சிக்காரன், நிலையோடு சிரிப்பவன் அறிஞன், நிலை மறந்து சிரிப்பவன் காதலன், துன்பத்தில் சிரிக்கும் மனிதனே சிறந்த மனிதன். இப்படி ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நீ சொன்ன பாரு, வாஸ்தமாண்டு நடா கடைசியில சொன்ன பாரு. ஆமா, துன்பத்துல சிரிக்கிறவன், ஏய், துன்பத்தில் சிரிக்கும் மனிதனா உலகத்திலேயே சிறந்த மனிதன். துன்பத்துல சிரிக்கிற மனிதன். அப்பா என் சீமா, உனக்கு காலு வந்து போச்சு. ஆமா, அனைத்து சிரிப்பியா? ஏய், சிரிப்பியா? சொல்லு. நீ துன்பத்துல சிரிச்சா நல்ல மனுஷன். நீ கால் வந்து போச்சு. காலைல பைக்ல வந்தேன், பைக் நிக்க விட்டேன். ஒரு லாரியா எதிரில் வந்து, ஐயோ லாரி வந்து அப்படின்னு பிறகு கட்சிக்கு விட்டேன். நல்லா கூத்தாடுறது உனக்கு பிடிக்கல. கால் வந்து போய் வீட்டு ஆடு காலையில கொளுத்து வேலைக்கு போறேன், சாரம் வச்சுக்கிட்டு கீழே உயிரேன். மேஸ்திரி தானே நீ? அதெல்லாம் போன கேட்டாங்க. ஏய் மேஸ்திரி தானே? மேஸ்திரி வேலை விட்டு இந்த வேலைக்கு வரலாமா? ஏய், அங்கத்தான் கலவை வச்சு நடக்கிறனா, இங்க சூட்டு மேல வச்சுக்கிறோம். ஏய், செய்யும் தொழிலே தெய்வம். செய்யத்துக்கு தொழில வந்து மதிக்கணும். சொல்லு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிப்பு காத்துன்னு சொன்னேன், தப்புன்னு மட்டும் வச்சிட்டிய. அதான் தெரியாத முட்டாளுங்கிறது. துன்பத்துல சிரிக்கும் மனிதனா கால் உடைஞ்சாதான் துன்பம் கிடையாது. இப்ப சொன்னிய வேலை, ஒரு வேலையை செய்யணும் என்றால் அந்த கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக செய்யணும். அதுதான் துன்பத்திலே சிரிப்பவன் மனிதன். கூட கஷ்டமாக இருக்கு, நான் கத்துரு ஓக்குறேன், கத்துரு வேண்டுறேன். நான் பூச்சாட வரல கத்துரு கத்துரு பாவம் கூட பிறந்த அக்கா தங்கச்சாங்க, தாய் மாதிரி இருக்காங்க. எப்படிலாம் பேசுது மாரியாத்தா தாயே, நான் பூரா வருவாங்கிறேன். இவனை எப்ப எத்தனை குயில வைப்பியோ, அதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. என் பங்காளி வாங்கி ஒத்தரை நோட்டை நான் வாங்கி ஒட்டிக்கிறேன்பா, நான் ஒட்டிக்கிறேன். ஆமா, நீ எத்தனை கீழே போட்டு பாரு. கொளுத்து வேலை செய்யுது, சென்ட்ரிங் வேலைக்கு போறேன், சங்கு பாரு, பூவிக்கு பாரு, இடியாப்பு விற்கிறேன். ஒன்னுத்தான் வேலை செய்ய மாட்டேன். இல்ல என் மானத்தை வாங்கிட்டு இல்ல எல்லா வேலையும் செய்யறேன். கலவையும் கத்து மாடான்னா அவன் மனுஷன். கலவையும் கத்து மர்ற, அதான் கலவை கலந்துக்கினே தாங்க வரும். எங்கன்னு மாறுப்பாங்க கலவை என்ன கடவுள் தாயே. ஒரு மூட்டை காலையில் ஸ்டார்ட் பண்ணா சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மூட்டை கேட்டா நான் மேஸ்திரி. அவன் சொல்றது உண்மைதான், உண்மைதான், உண்மைதான்டா. ஒரு மூட்டையிலேயே ஒரு கொத்தனார் வேலை செய்யலாம், ஒரே பாண்டிலையும் ஒரு கொத்தனார் வேலை செய்யலாம், 3 மூட்டை கலவையும் வேலை செய்யலாம். அதாவது அங்கங்க இருக்கக்கூடிய தொழிலுக்கு தான் தெரியும் அந்த அனுபவம். இல்லையா, எல்லாருக்கும் தெரியாது. 3 மூட்டை கலவை வேலை செய்யலாம், வேலை கால. ஆமா, ஒரு பாண்டு கலவை வேலை செய்யறான். ஆமா, ஏய் உண்மைதாயா, நீ என்ன சொன்னாலும் வருவேன். இப்ப நீ சொன்ன பாரு, 3 மூட்டை கலவை செய்யக்கூடிய வேலைக்காரன் உண்மையான வேலைக்காரன் தான். வெறும் செவரு அடிச்சோம்னா 3 மூட்டை அடிக்கலாம், அவன் வேலைக்காரன். ஒரு பாண்டு சொன்ன பத்தியா, இந்த ஒரு பாண்டை வச்சு சில்லறை வேலை செஞ்சானா அவன் மூலக்காரன். அதுலயும் வேலை நீ எதுல பானத்துல போட்டு விடு. நம்ம பேசணும் வந்து போச்சு, நீ வாய கலர் நம்ம பேசணும். ஒரு வேலைப்பா
இந்த ஒரு பாண்டு கதை வச்சுக்கணும் பாட்டு பூசுவான். அதை விடு. ஏய், அதை விடு. இப்ப என்ன பண்றா? ஏய், ஆனா தினமும் சந்திப்பது யாரு? வந்தா எங்க நான் விடணும் பிறந்த அண்ணனை சந்திக்க வேண்டும். பிறப்புக்கு எங்குமே கசப்பு கிடையாது. நீ என் வாயை கலராத. நான் பாட்டுக்கு பேசி கிடப்பேன். அவள் அண்ணன், நான் தம்பி. நீ தம்பி. ஆமாண்டா. நீ ரெண்டு அண்ணன் இருக்கீங்களா? அண்ணன் தம்பி. அதான் ஒரு போல ஒரு போலாம்.